ஹாய். குருவாயூர் போகலான்னு எங்கள் அம்மா ஒரே டார்ச்சர். சரி போகலான்னு சொல்லி திருச்சூர் போய் திருச்சூர்லேருந்து பஸ் ஏறி குருவாயூர் போகிறது தான் பிளான். சரி அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது வெளியில் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம பசி வேறையா. சரின்னு சில்லி சாப்பிட்டு சாவக்காட்டில் ஏதோ பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு பார்க்கை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பக்கத்துலேயே பீச்சும் இருக்குது. சரி பீச் வந்துட்டோம், பக்கத்துலேயே பார்க்கும் இருக்குது, என்ஜாய் பண்ணாமல் விடுவோமா, வேறு லெவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெயின் டிவியில் ஏறி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் வீட்டில் ஏறி ஃபுல்லாக ரொட்டேஷன் தான். அங்கேருந்து பார்த்தா பீச் வேறு லெவல் வியூவாக தெரியுது. சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. எல்லாம் பீச்சில் எல்லாம் சுற்றிட்டு அங்கே நிறையா சாப்பிட்டுட்டு அங்கே பீச்சில் ரொம்ப நேரம் சுற்ற விட்டாங்க ஜெயின் டிவியில். அங்கே பாருங்கள் எவ்வளோ எப்படி ஒரு வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக சுற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இதில் வேறு ஃபுல்லாக நைட்டு சுற்றுனதுனால ஃபேமிலியோடு போயிருந்தோமா, அதனால் நைட்டே ரூம் போயிட்டோம். நைட்டே வீடியோ எடுத்திருப்பேன், சரி நைட்டு ரொம்ப இருட்டாயிருச்சா, சரி அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் மார்னிங் எடுத்தேன் வீடியோ. அதனால் இதை மார்னிங் வீடியோவை ஜாயின் பண்ணிட்டேன். ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ரூம் வாடகை ரொம்ப ஜாஸ்தி, 1500 சொல்லிட்டாங்க. 2 ரூம் தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 2 ரூம் தான் எடுத்தாகணுமா, ஓகே 2 ரூமே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரூம் அப்போ தான் ப்ரோ நிறைய ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நம்ம 1500 கொடுக்கறதுல தான் ரூமே ரெடி பண்ணுவாங்க போல். அப்புறம் ரூம் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு நைட்டு தூக்கமே இல்லை. சரின்னு எந்திரிச்சு விடிய காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கே கோயில் போனால் பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டத்தை. இதெல்லாம் நான் 9 மணி 10 மணி அந்த ரேஞ்சில் எடுத்த வீடியோ. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் 7 மணிக்கே வந்துட்டோம். 7 மணிக்கு வந்துட்டு அங்கே ஒரு க்யூ தெரியுது பார்த்தீங்களா, அந்த க்யூவில் காலையில் 7 மணிக்கு அதாவது இந்த ரெட் கலர் மோட்டார் சைக்கிளாட்டு நிற்கிதே அந்த இடத்துல நிற்க ஆரம்பித்தோம் லைனில். அந்த லைன் போய் சுற்றி அந்த கார்னர் போய் சுற்றி அதில் உள்ளே டென்ட் ஒன்று இருக்குது. அந்த டென்ட் இப்போ தெரில, ஏன்னா இந்த இடத்துல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபோன் யூஸ் பண்ண முடியலையா, அங்கே உள்ள ஒரு டென்ட் இருக்குது. அந்த டென்ட்டில் உட்கார வச்சு சும்மா காலையில் 7 மணிக்கு போனவங்க 11 மணி 12 மணி 1 மணி ஆட்ட தான் சாமி கும்பிட்டோம். நடுவில் ஏகப்பட்ட நேரம் உட்கார வச்சிட்டாங்க. உள்ளே ஒரு கேஜ் ஒன்று இருக்குது, அந்த கேஜில் உட்கார வச்சு அடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு இதில் என்ன கூத்துனா, நாங்கள் இதுக்கு முன்னாடியே கோயிலுக்குள்ளே போய் ஒரு ரொட்டேஷன் பண்ணோம். அப்போவே சாமியை பார்க்குறதுக்கு வழி இருந்துச்சு. அதுக்குள்ளே போகிறதுக்கு போலீஸ் உள்ளே போங்கன்னு சொன்னோன்னே சரி இல்லை நாங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வெளியில் போக பார்த்தா சாமி அப்போவே அழகாக கும்பிட்டுருக்கலாம். அப்போ போயிருந்தோம்னா வெறும் 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வெளில வந்திருப்போம். ஆனால் அப்படி வர முடியாமல் இப்படி சுற்றி இந்த லைனில் நின்று மொத்தம் 6 மணி நேரம் ஆச்சு சாமி கும்பிட்றதுக்கு விட்றதுக்கே. இதில் வேறு நான் ஃபோன் வேறு கொண்டு போயிருந்தேன். சரி வீட்டில் யாருமே ஃபோன் கொண்டு வரலையா, சரி அதனால் நான் தான் ஃபோன் கொண்டு போயிருந்தேன். அதில் வேறு ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை கொண்டு போய் லைனில் நின்று அங்கே ஒரு 1/2 மணி நேரம் லைனில் நின்று கொடுத்துட்டு உள்ளே அதுக்கப்புறம் உள்ளே போய் லைனில் நின்று இத்தனையும் பண்ணி சாமியை கும்பிட்டு, சாமி கும்பிட்றதுலேயும் டோக்கன் இருக்குது. டோக்கன் என்னென்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா டோக்கன் இருக்குது, கம்மியான டோக்கன்லாம் இல்லை. குருவாயூர் பயங்கரமான கிருஷ்ணர் ரொம்ப காஸ்ட்லி கடவுள், ரொம்ப காஸ்ட்லியாக தான் பார்க்க முடியும் போல். அதனால் 1000 ரூபா. சரி நாங்கள் லைன்லேயே போயிட்டு 6 மணி நேரம் கழித்து தான் சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு சாமிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வெளில வந்தால் ஊர்பட்ட கடை. வேறு அக்கா பையனை கூப்பிட்டு போயிருந்தோமா, ஐயோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறாங்க. ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு ஒரே டார்ச்சல் பண்ணிட்டாங்க. டார்ச்சல்னு சொல்ல முடியாது, அக்கா பையனாச்சே வாங்கி தானே ஆகணும். அதனால் அப்படியே எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு லாட்ரி கடை வேறு இருந்துச்சு. சரி கேரளா போயிட்டு லாட்ரி வாங்கலைன்னா நல்லா இருக்குமா, அதனால் ஒரு லாட்ரி